அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஎம்கே ஒரு போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் இந்த போஸ்டர் டிசைனு இல்லைங்களா. இது எல்லாமே எடிட்டபிள் தான். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிறேன். F7 இது டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி தனித்தனி லேயர்ஸாக வந்துடும் உங்களுக்கு. இதில் ஒரு பேக்ரவுண்ட், அதே மாதிரி இந்த பேக்ரவுண்டு இது எல்லாமே நம்மளாக க்ரியேட் பண்ண பேக்ரவுண்ட்ஸ். இது எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைட் கலராக வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதே நீங்கள் டார்க்கான கலரை அப்ளை பண்ணி பார்க்கும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேனரு. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை ஒன்று எடுத்து செட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கலர் பேக்ரவுண்ட். ஓகேங்களா, இந்த கலர் பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு Ctrl+0 ஃபிட்டு டு ஸ்க்ரீனு, Ctrl+T ரீட்ரான்ஸ்ஃபார்மு இது வச்சு நான் இப்படி இந்த அளவில் ஒரு கிராஸில் கிராஸ் பொசிஷனில் ரொட்டேட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு டிக்கை எடுத்து விட்டுட்டு ஷிஃப்ட்டு Ctrl+Alt+G கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே எனக்கு அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டுக்குள்ளே எனக்கு நான் இதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பிளண்ட் மோடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது இன்னும் கூட நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டு. சரிங்களா, இதை என்ன பண்ணுறேன், Ctrl+M போட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜஸை டார்க் பண்ணிவிட்டு பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மூணு கூட எனக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலரோ இல்லை வேறு எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஓவர்லே Ctrl+U ஃபியூஷன் சேச்சுரேஷனில் நம்ம இந்த மாதிரி கலரை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இண்டிவிஜுவலாக இந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், ப்ளூவை சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ப்ளூ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர் மட்டும் உங்களுக்கு எரேஸ் ஆகும். அதே மாதிரியே மெஜந்தா கலரை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மெஜந்தா கலர் மாறும். ஒரு லைட் பண்ணலாம், டார்க் பண்ணலாம். ஓகேங்களா, நான் ப்ளூ கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு கலரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டும் போது நம்ம நல்லா அப்புறம் இந்த தலைவர் அவங்களோட ஹேரில் கொஞ்சம் ரெட்டு கொஞ்சம் அப்ளை ஆகிருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா Ctrl+U கொடுங்க, Ctrl+B ரெட் பாயிண்டிங் இருக்குது. ரெட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஸ்லைடை மூவ் பண்ணும்போது அந்த ஹேரில் உள்ள ரெட்டு மூவ் ஆகிடும். அதேமாதிரி ஷேடோஸில் ரெட்டு இருந்தாலும் அதுவும் கிளியர் ஆகிடும். மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ் எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கின்னுக்கு மட்டும் நம்ம ரெட் கலர் அப்ளை பண்ணணும். Ctrl+M ரெட் கலர் லைட்டாக நான் அப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளூ. ஓகே, இப்போ நார்மல் ஸ்கின் டோன் கலர் வந்துருச்சு நமக்கு. இந்த ஹேரை மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட அதில் 100% வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஹேரை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃபெதர் F6 Ctrl+Shift+F6 ஒரு 1.5 வச்சுட்டு Ctrl+J போட்டு ஒரு நியூ லேயர் ஹேரை மட்டும் ஒரு காப்பி எடுத்துருக்கேன். சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
ஹேரை மட்டும் ஒரு காப்பி எடுத்திருக்கேன். அதுக்கு மட்டும் Ctrl B கொடுத்து ரெட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிளாக் பாயிண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஷேடோஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஹேரோட இது வந்து நம்ம எடிட்டிங் முன்னாடி உள்ளது, எடிட்டிங் பிறகு உள்ளது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடிட் பண்ணுவோம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும். வந்து நம்ம Ctrl E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சிங்கிள் லேயர்ஸாக இருக்கிறது தெரியும் உங்களுக்கு எல்லாமே. Ctrl 0. இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனி சிங்கிள் லேயராக எடுத்துக்கலாம் இல்லைங்களா. இது வந்து எல்லாமே எடிட்டபிள் தான். ஒரு பாக்ஸையும் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக கிளிக் ஆகிடும். நீங்கள் அதில் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு, இப்போ தலைவரோட பர்த்டே வருது, அதுக்கு வந்து சிஎம் அவங்களோட பர்த்டே வருது, அதுக்கு வந்து நம்ம கூடிய விரைவில் வந்து நம்ம பிஎஸ்யூபியில் வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம இதோட பிஎஸ்யூபியில் வந்து டெலகிராம் குரூப்பில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. பாஸ்வேர்டு கேட்கும். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நிச்சயமாக அந்த பாஸ்வேர்டு ஷோ ஆகும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து போட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.